மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7:30 சனிலாம் ஆரம்பிக்குதுங்க. போன வருஷமே ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியே பயமுறுத்துறாங்க, அந்த மாதிரி பயமுறுத்துறாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக 7:30 சனி விரயச்சனியாக இருக்கின்ற காரணத்தினால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாதுங்க. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. தற்போது பாக்கிய அமைப்புகளில், அதாவது 9ஆம் இடத்தை 9ஆம் அதிபதி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பின் அடிப்படையில் இருக்கனால மேஷராசிக்காரர்களுக்கு பெருத்த சுமைகள் இருக்கும். அது இப்படி இருக்கும், இது அப்படி இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. என்ன ஒன்று, செலவுகள் அதிகமாக இருக்கும். ஐயா, செலவுகள் அதிகமாக இருந்தாலே வருமானம் கண்டிப்பாக வரும் இல்லையா? ஆமாம், வருமானம் வரும். கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு வருமானங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் வீட்டுக்கு பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு, வீட்டில் எடுத்துகிட்டு போய் சேமிக்கிற அளவுக்கு இங்கே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் விரைய செலவுகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ரெண்டாவது, வருடம் முழுவதும் 11ஆம் இடத்துல ராகு பகவான் குருவின் பார்வையில் ஜூன் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அற்புதமாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல சுபத்தன்மைகள் அல்லது இருள் கிரகங்கள் இருந்துட்டாலே வெற்றி உங்கள் பக்கம் என்பது உண்மையான ஒன்று. சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் இதை வயதிற்கேற்றார் போல் நீங்கள் சக்ஸஸாக எடுத்துக்கலாம். வருடம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன், மேஷத்தின் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் குருமங்கல யோகம் என்கின்ற அமைப்பில் 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வலிமையாக இருக்கிறார். வருட ஆரம்பமே நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஆரம்பம் பாதி வெற்றி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஆக வருடத்தின் முதல் 5 மாதங்களுக்குள்ளேயே இப்போது இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார பற்றாக்குறைகள் அப்படியே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் இருக்குங்க. நிறைவான நற்பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026 மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.